சிங்கம் புணரியில் சித்திரை தமிழ் புத்தாண்டு புதுமழை பெய்ததைத் தொடர்ந்து சேவக பெருமாள் ஐயனார் கோவில் நிலத்தில் பாரம்பரியமாக பொன்ஏர் பூட்டும் விழா நல்ல மழை பொழிந்து விவசாயம் செழிக்க வேண்டி வழிபாட்டுடன் விவசாய பணிகளை விவசாயிகள் ஏர்பூட்டி உழவு பணிகளை துவங்கினர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி விவசாயிகள் பொன்ஏர் இடுதல் என்ற பெயரில் ஆண்டுதோறும் சித்திரையில் முதல் மழை பெய்ததும் அதற்கு பிறகு வரும் நல்ல நாளில் இந்த பொன்ஏர் விடும் நிகழ்ச்சியை கொண்டாடுகின்றனர். சிங்கம்புணரி பகுதியில் சித்திரை தமிழ் புத்தாண்டு புதுமழையை தொடர்ந்து பாரம்பரியமாக நடைபெறும் பொன்ஏர் பூட்டும் திருவிழா சமூக ஒற்றுமையுடன் கிராமத்தார்கள் பொன்ஏர் பூட்டி நல்ல மழை பொழிந்து விவசாயம் செழிக்க வேண்டி வழிபாட்டுடன் ஏர் பூட்டி விவசாய பணிகளை துவங்கினர். தமிழ் புத்தாண்டு தினமான சித்திரை முதல் தேதிக்கு பிறகு பெய்யும் முதல் மழை அந்த ஆண்டின் புதுமழை மற்றும் உத்தமழை என்று அழைக்கப்படுகிறது. இப்பகுதி விவசாயிகள் புதுமழை பெய்த பிறகே விவசாய பணிகளை துவங்குவர். இந்நிலையில் சித்திரை புத்தாண்டு இரவும் அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 22ஆம் தேதி மாலையும் இப்பகுதியில் புதுமழை பரவலாக பெய்தது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதனைத் தொடர்ந்து சிங்கம்புணரி கிராமத்தார்கள் பொன் ஏர் பூட்டும் நிகழ்வை முடிவு செய்து நல்ல நாள் நல்ல நேரம் குறித்தனர். இன்று சிங்கம்புணரி சேவக பெருமாள் ஐயனார் கோவிலுக்கு சொந்தமான விளைநிலத்தில் அக்கோவில் மாடுகளை கொண்டு வழிபாடு செய்து இந்த பகுதி விவசாய பணிகளை துவங்கினர். சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தான செயல் அலுவலர் முன்னிலையில் கிராமத்தார்கள், கோவில் பணியாளர்கள், கோவில் நிலத்தில் பணியாற்றும் பண்ணை தொழிலாளர்கள் அனைவரும் ஏர் பிடித்து பொன்ஏர் விழாவை தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து கோவில் ஊழியர்கள் நிலத்தில் உழவு பணியை துவங்கினர். அதன் பிறகு சிங்கம்புணரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயிகள் அவரவர் குலதெய்வங்களை வழிபாடு செய்து பொன்ஏர் விழாவை நடத்தினர். இப்படி சித்திரையில் புது மழைக்கு பிறகு நல்ல நாள் பார்த்து ஏர் உழுவது சமூக ஒற்றுமைக்கும் நல்ல மழை பொழிந்து நல்ல விளைச்சலுக்கும் வழிவகுக்கும் என்பது இப்பகுதி மக்களின் நம்பிக்கையாகும். தமிழர்களின் பாரம்பரியம் பண்பாடு மாறாமல் இன்னும் கிராம பகுதிகளில் அழியாமல் பாதுகாத்து வருகின்றனர் இந்த பண்பை. தமிழ் புத்தாண்டு தினத்தில் கிராம விவசாயிகள் ஜாதி மத பேதமின்றி ஒன்று கூடி ஒற்றுமையாக பொன்ஏர் பிடித்து விவசாய நிலங்களை உழுது தங்களது இந்த வருட விவசாய பணிகளை துவங்கினர். சித்திரை மேழி வைபவம் மற்றும் பொன்ஏர் திருவிழா என்றும் அழைக்கப்படுகிறது. சிலப்பதிகாரத்தில் இந்த திருவிழா பற்றி ஏர்மங்கலம் என்ற தலைப்பில் எழுதப்பட்டுள்ளது. தமிழ் வருடத்தில் முதல் மழைக்கு பிறகு பொன்ஏர் பூட்டி உழுவதன் மூலம் இந்த ஆண்டு விவசாயம் செழிக்கும் என்பது தமிழக விவசாயிகளின் பாரம்பரியமிக்க நம்பிக்கையாகும். இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் சிங்கம்புணரி பகுதியில் பொன்ஏர் பூட்டும் விழா பாரம்பரியமாக கிராமத்தார்கள் கொண்டாடி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.